எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது R15 வண்டியில் இருக்கக்கூடிய வெர்சன் 4 வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டர் லேம்புக்கு அப்படியே மேலே டூம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக இந்த லைட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய வயரிங்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஜாக்கில் 4 வயர் வரும். ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு எல்லோ, ஒரு க்ரீனு. இந்த 4 வயருமே இந்த ப்ரொஜெக்டர் லைட்டுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொஜெக்டர் லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த 4 வயர் போகிறத வந்து நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். இதுதான் வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 5 வயர் வரும். ஒரு எல்லோவில் ரெட்டு, அது வந்து ஹை பீம் இண்டிகேட்டரு நம்மளோட டிஸ்பிளேக்கு போகிற லைனு. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் லைனு ஹேண்டில் பார் ஸ்விட்சில் லெஃப்ட் சைடு வந்திருக்கும். ஹை பீம் அண்டு பாஸ் இருக்கக்கூடிய அந்த லைனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு எல்லோவில் பிளாக் ஒன்று வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பீம் கண்ட்ரோலுக்கும் பாஸுக்கும் போகும். ப்ளஸ் கூடவே இதிலேருந்து இன்னொரு லைன் ஸ்ப்ளிட் ஆகி ECUவில் செகண்ட் பின்னில் போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் லைனு, அது வந்து ஆக்சிலரி லைட்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரி லைட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பிளாக் கலரு. இந்த பிளாக் கலர் ஒரு ஜங்ஷனுக்கு போகும். அந்த ஜங்ஷன்லேருந்து வரக்கூடிய எல்லா பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த 5 வயருமே ஹை பீம் இண்டிகேட்டரு, ஹேண்டில் பார் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் பாஸ் ஸ்விட்சு ஹை பீமுக்கு, அதுக்கப்புறம் ECUவில் வரக்கூடிய செகண்ட் பின்னுக்கு, ஆக்சிலரி லைட்டுக்கு, அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு, இப்படி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லைட்டில் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸ்விட்சஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த LCU, அதாவது லைட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விட்டு போங்க. LSCனா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.